ஹாய் ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சட்டப்பாவாடை தச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இன்றைக்கி நம்ம அதை கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோ இந்த கலர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பாவாடை தைச்சிக்க போகிறோம். இதில் தான் நம்ம மேல் சட்டை தைக்க போகிறோம். இந்த ரெட் கலரில் பார்டரில் அழகாக வருன்றதுனால இதில் நம்ம லைனிங்கோடு தான் வெட்டி தைக்க போகிறோம். அப்படியே தைக்கலை, லைனிங்கே 1.5 மீட்ரு எடுத்திருக்கோம், 1 மீட்ரு எடுத்திருக்கோம். அளவு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அப்படியே எப்படி வெட்டுறதுன்னு ப்ளவுஸ் வெட்டுற மாதிரியே ட்ரெஸ்ஸை அப்படியே மேலே மடித்து போட்டு அழகாக நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனியாக முந்தானி இருக்கு இல்லையா, அந்த முந்தி பகுதியை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். முதல் லைனிங் தான் வெட்டணும். லைனிங்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பீஸ் வெட்டி எடுத்துக்க போகிறோம், மெயின் பீஸை. மேலே 2 சோல் நம்ம எப்படி அக்குள் பீஸ் எடுத்து அந்த ப்ளவுஸ் தைக்கணுமோ அதேமாரியே இதுக்கு அக்குள் சுற்றளவு எடுத்து தான் நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். பாஸ் பண்ண அப்படியே ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி அக்குள் சுற்றளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை அப்படியே 2ஆக மடித்து இந்த கரை பகுதி இருக்குல்ல, இந்த கரை பகுதியை இந்த பக்கம் நம்ம ஆப்போசிட் பக்கம் வர மாதிரியும் 2 கிளாத் இருக்குல்ல அதை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே நம்ம அளவு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை 2ஆக மடித்து அது மேலே அப்படியே போட்டு நம்ம ப்ளவுஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரியே இந்த சட்டையும் மார்க் பண்ணி மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் வெட்டுறதை ஒரு 2 இன்ச்சு வச்சா போதும், கழுத்துலன்னா அகலமாக வந்துடும். இந்தாண்ட ஒரு 3 இன்ச்சு அப்படியே அக்குள் சுற்றளவு வச்சு மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சி மார்க் எடுத்தோமோ அவ்வளோதாங்க. அப்படியே கழுத்து பீஸை 2த்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அப்படியே அக்குள் சுற்றளவையும் கட் பண்ணி எப்பயுமே அப்படியே ரவுண்டு கட் பண்ணிவிட்டு மேலே 2 துணியை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொடாஞ்சி எடுத்துக்க தேவை 2வது ஒரு தடவை. இதை அப்படியே கொஞ்சமாக விட்டு எடுத்தோம்னா அந்த முன்ன இழப்பு எடுப்போம் இல்லைங்களா, அது சரியாயிடும். அப்படியே இப்போ பாருங்கள், நம்மளுடைய லைனிங் கிளாத்து வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மெயின் கிளாத்தை தான் அப்படியே வச்சு வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனிங் இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே தூக்கி மெயின் கிளாத்து மேலே வச்சாச்சு. வச்சுட்டு லைட்டாக அது பத்தலை, அது ஏன்னாக்கா அந்த கிராஸ் பீஸ் வந்து கலராக இருக்கிறதுனால சைடில் போகணுன்றதுக்காக நாங்கள் கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் கூட லைட்டாக தைக்கும்போது ஒரு தையல் கொடுத்தா போதும். கொடுத்துட்டோம்னாக்கா
அது சைடில் நம்மளுக்கு தையல் வரும் இல்லைங்களா, அந்த சைடில் போயிடும், அது தெரியாது. அதனால தான் ஏன் நாங்கள் பார்டரை கட் பண்ணேன் அப்படின்னாக்கா, பஃப் கையெல்லாம் வச்சா அந்த பார்டரில் பஃப் கை வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். நம்ம பஃப் கைக்கு எப்படி வெட்டுறோம் அப்படின்றத பாருங்கள், எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்றதையும் பாருங்கள். இந்த கையை அப்படியே தூக்கி அது மேலே வச்சு அதனுடைய அளவை எடுத்து அப்படியே தானங்க தைக்கிறோம். கஸ்டமர் லைட்டாக லூஸ் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், மேல் சட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பாவாடை எப்படி வெட்டுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.